ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் எரியோட்டுக்கு பக்கத்தில் ஒரு 2 ஏக்கர் 40 சென்டில் ஒரு சூப்பரான விவசாய நிலம் தார் ரோடு பேஸில் அதுவும் ஊரடி தோட்டமாக நமக்கு கிடச்சிருக்கு. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கள்கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த இடம் எக்ஸாக்டாக உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் எரியோட்டில் இருந்து கரூருக்கு போகக்கூடிய மெயின் பைபாஸ் ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 2 ஏக்கர் 40 சென்டில் ஒரு விவசாய நிலம் விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரே ஒரு கேணி இருக்குது, சர்வீஸ் எதுவும் கிடையாது. இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 2 ஏக்கர் 40 சென்ட்டுக்கும் ஓவராலாக 40 லட்சம் ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எங்களால் எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ விலையை அவ்வளோ தூரம் நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரடி தோட்டமாக நமக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸு போகக்கூடிய மெயின் ரோட்லேருந்து அதிகபட்சமே நமக்கு ஒரு 300 மீட்டர் தாங்க இருக்கும். அந்த டிஸ்டன்ஸில் இந்த தோட்டத்தை நம்ம ரீச் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த இடத்துக்கு வர்றதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு இதுதான். அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே நமக்கு பெரிய ஊர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இடத்த ஒட்டியே ஒரு பெரிய நீரோடையுமே நமக்கு கிடச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல செம்மண் பூமி, தென்னந்தோப்பாக இருக்கட்டும், அதே போல் பீட்ரூட்டாக இருக்கட்டும், நிறைய இங்கே விவசாயங்கள் பண்ணுறாங்க. ஏன்னா மண்ணில் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஒரு 200 அடிக்குள்ளேயே நமக்கு தண்ணி கிடச்சிரும். இப்போ கூட நான் வீடியோவில் காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். தண்ணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேலாப்படி தாங்க கிடச்சிருக்கு. இந்த இடத்தோட அத்துமால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு கரை தெரியுது பார்த்தீங்களா, இங்கேருந்து ஆரம்பித்து அதே போல் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பனைமரத்தை ஒட்டி இந்த உழுது இருக்காங்கல்ல, இதுக்கு முன்னாடி நமக்கு அந்த எம்டி காடாக தெரியுது பார்த்தீங்களா வீடியோவில் பார்க்கும்போது. இது வரைக்கும் அப்படியே கடைசி வரைக்கும் நமக்கு நல்ல பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறைய பேர் நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்லேயோ ஒரு தோட்டம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு நியர்பையாக கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வெளியூரில் இருக்கவங்க இடத்த வாங்கி அங்கே ஃபார்ம் ஹவுஸ் போட்டுட்டு வேலையாட்களை விடணும்னு நினைப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடம் கிடச்சிருக்கு. மந்த்லி நீங்கள் ஒரு 10,000 ரூபா கொடுத்தா போதுமானது. அதே போல் கேணியை பொறுத்த வரைக்கும் கேணியில் மேலாப்படி நமக்கு தண்ணி கிடச்சிருக்குங்க. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த மாதிரி நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸோட அதே போல் மண் வளத்தோட கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. அந்த வகையில் இந்த இடம் உண்மையிலே ஒரு பெஸ்ட்டான இடம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு ப்ராப்பராக வச்சுருக்காங்க. இந்த இடத்தோட ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 200 அடியில் இருந்து ஒரு 300 அடிக்கு குறையாமல் ரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு தாராளமாக கிடச்சிருதுங்க. இந்த இடத்த பற்றி ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் அடுத்தடுத்து நிறைய இடங்கள் நம்மளுடைய சேனல் மூலிமா அப்லோடு பண்ணுறதா இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். இதே மாதிரி இந்த இடத்த பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.